السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியாது சாலிஹீன் பாடம் 386. இந்த ரியாது சாலிஹீன் கிதாபினுடைய 386ஆம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த பாடத்தில் பாபு நஹி அன் சுஆலில் இமாரதி வக்தியாரி தர்கில் விலாயாதி இதா லம் யதஅய்யன் அலைஹி அவ் ததுஉ ஹாஜத்துன் இலைஹி என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய ஹதீதுகளை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் ஆக்கி வைப்பானாக. அமீன் அமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த ரியாது சாலிஹீனுடைய 386ஆம் நாள் பாடத்தில் நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு, நிர்வாகத்தில் பலவீனமானவர்கள் ஆட்சிக்கு வரலாமா என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய பாடமாக இருக்கு. ஒருவர் நிர்வாகம் செய்வதற்கு ரொம்ப பலவீனமானவராக இருக்கிறார், ரொம்ப மென்மையானவராக இருக்கிறார். அவரை பார்த்தாலே தெரியும் அந்த நிர்வாகத்திற்கு சரி வர மாட்டாரு, தெரியுமா இல்லையா? அப்படிப்பட்டவர் தான் அந்த நிர்வாகத்தில் பலவீனமானவர். அப்படிப்பட்டவர்கள் ஆட்சி நடத்துவதற்கு, அந்த ஆளுமை பதவிக்கு அவர்கள் வரலாமா, அவர்கள் ஆளுமை செய்யலாமா என்ற கேள்விக்கு பதிலாக தான் இந்த பாடம் என்பது அமையக்கூடியதாக இருக்கும் என்பதை விலகிக் கொள்ளுங்கள். இப்போ நம்ம பாடத்திற்குள் செல்வோம். இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம். இரண்டாவது ஹதீஸ், இன்னும் 675வது ஹதீஸ். இந்த பாடத்திற்கு அமையக்கூடிய ஹதீஸ்களுடைய வரிசையின் பிரகாரம் இது இரண்டாவது ஹதீஸாக இருக்கு. இந்த ரியாது சாலிஹீன் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய அந்த ஹதீஸ்களுடைய வரிசையின் பிரகாரம் பார்க்கும் பொழுது இது 675வது ஹதீஸாக இது அமைகின்றது. இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னா, அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சொல்றாங்க, ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் என்னை பார்த்து சொன்னார்கள். என்னிடத்துல சொன்னாங்க, அபூதரே, நிச்சயமாக நீ பலவீனமானவராக இருக்கிறாய். உன்னை நான் பலவீனமானவராக நான் பார்க்கின்றேன். அதனால் நான் என்னுடைய நப்சிற்காக, எனக்காக வேண்டி நான் எதை விரும்புகிறேனோ அதை தான் உனக்காக வேண்டியும் நான் விரும்பக்கூடியவனாக இருக்கிறேன். அதனால் எந்த கட்டத்திலேயும் ஒரு இரண்டு நபர்களுக்கு மத்தியில் நீ தலைமைத்துவம் செய்வதற்கு நீ செய்து விடாதே, அந்த தலைமைத்துவத்தை நீ பொறுப்பேற்றுக் கொள்ளாதே. இன்னும் ஒரு அனாதையினுடைய சொத்தின் விஷயத்திலேயும் நீ பொறுப்பாளனாக நீ ஆகிவிடாதே என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் என்னை பார்த்து சொன்னார்கள் என்று அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் அமைகின்றது. இப்ப பாருங்க, وعن أبي ذر رضي الله عنه, அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் அமைகின்றது. قال, அந்த அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சொன்னார்கள், قال لي رسول الله صلى الله عليه وسلم, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு சொன்னார்கள், யா அபாதர்ரின், ஓ அபூதரே, இன்னி, நிச்சயமாக நான், அராக லஈஃபன், உன்னை பலவீனமானவனாக நான் பார்க்கின்றேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ பலவீனமானவர்கள்னா எப்படி? உடலால் பலவீனமானவர்களா, இல்லை அறிவால் பலவீனமானவர்களா, இல்லை சிந்தனையால் பலவீனமானவர்களா அப்படின்னு கேட்டா அப்படிப்பட்ட பலவீனம் கிடையாது. இங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குறிப்பிடக்கூடிய பலவீனம் என்பது அந்த நிர்வாகத்தில் பலவீனமானவர்களாக அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் ஆகியிருக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். சொல்றாங்க, அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவருடைய வாழ்க்கையில ஜுஹதியத் மிகைத்ததாக இருக்கும். பற்றற்ற வாழ்க்கை என்ற ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழக்கூடியவர்களாக இருப்பார்களா.
அப்போ இந்த உலக ஆசை என்பது பொதுவாகவே சஹாபாக்களுக்கு உலக ஆசை என்பது ரொம்ப குறைவுதான். மறுமை நாளை நோக்கிதான் அவருடைய வாழ்நாள் அமையக்கூடியதாக இருக்கும். அப்படி பார்க்கும் பொழுது இந்த அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதுல ரொம்ப கடுமையானவர்களாக இருப்பார்கள். எந்நேரமும் அல்லாஹ்வுடைய சிந்தனை, எந்நேரமும் மறுமையை குறித்த சிந்தனை, இந்த உலக விஷயத்தில் கொஞ்சம் கூட ஈடுபடாதவர்களாக இருப்பார்களாம். அப்போ எந்த அளவிற்குன்னு சொல்றாங்கன்னா, தன்னுடைய வாழ்க்கையில ஒரு ஃபத்வாவை யார் விட்டுருக்கிறாங்க? அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு விட்டுருக்காங்களாம். எப்படிப்பட்ட ஃபத்வா அது? ஜகாத்து கொடுத்தாலும் தேவைக்கு மேல் செல்வத்தை சேர்ப்பது ஹராம் என்று இவர்கள் ஃபத்வா செய்திருக்கிறார்கள். அப்ப ஜக்காத்தை நிறைவேற்றிட்டு தேவைக்கு மேல எவன் சொத்து வச்சிருக்கிறானோ அதுவே ஹராம்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அவர்கள் பக்குவமான வாழ்க்கையை வாழ்ந்தவர்களாக இருப்பார்கள். அப்ப அவங்க மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு தெரியுதுங்களா? அப்போ அல்லாஹை நோக்கியே இருக்கக்கூடிய இந்த உலகத்திற்காக எந்த ஒரு செல்வத்தையும் சேர்த்துக் கொள்ளாதவர்களாக அவர்கள் இருந்தார்கள். அதனால இதையெல்லாம் புரிந்து கொண்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ இப்படிப்பட்டவர்களாம் ஆட்சிக்கு வர்றது கொஞ்சம் சரி கிடையாது. அப்போ ஒரு நிர்வாகத்தில் ஒரு தலைமைத்துவத்தில் இருக்கக்கூடியவர்கள் சில பைத்துல் மாலுடைய சொத்துக்களை சில செல்வங்களை பாதுகாக்கக்கூடிய சூழல் ஏற்படும். சில மக்களுக்காக அனுசரித்து போகக்கூடிய சூழல் ஏற்படும். சில மக்களுக்கு தீர்ப்பு வழங்கும் விஷயத்தில் அவருடைய சொத்துக்களை பிரித்து தரக்கூடிய சூழல் ஏற்படும். அப்ப இப்படிப்பட்ட சூழல்லாம் ஏற்படும் பொழுது இதை ஹேண்டில் பண்ணக்கூடிய, இதை ஒத்துழைக்கக்கூடிய, இதை தலைமை தாங்கக்கூடிய ஒருவர் எப்படி இருக்கணும்னா, இந்த உலகத்தையும் கொஞ்சம் சிந்திக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். இந்த உலக மக்களையும் கொஞ்சம் சிந்திக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். அப்போ இதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லைஃபன், உன்னை நான் பலவீனமானவனாக நான் பார்க்கின்றேன் அபூதரே என்று அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னும் அது மட்டும் கிடையாது, இன்னி, இன்னும் நிச்சயமாக நான் உஹிப்பு லக, உனக்காக வேண்டி நான் விரும்புகின்றேன், மா உஹிப்பு லி நஃப்ஸி, என்னுடைய நஃப்ஸிற்காக வேண்டிதான் நான் எந்த ஒன்றை விரும்புகிறேனோ அதை உனக்காக வேண்டி நான் விரும்புகிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்களாம். அப்ப நான் எனக்கு எதை ஆசைப்படுவேனோ, எனக்கு நான் எதை செய்வதற்கு ஆசை கொள்வேனோ அதை உனக்கும் நான் செய்து கொடுப்பதற்கு நான் ஆசை கொள்கின்றேன் அபூதரே என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், லா தஅமரன்ன அல த்ரைனி, இரண்டு நபர்களின் மீது நீ தலைமைத்துவம் தாங்காதே, நீ தலைமைத்துவத்தை பொறுப்பேற்றுக் கொள்ளாதே என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்ப இரண்டு நபர்களுக்கு மேலனா எந்த இரண்டு நபர் அப்படி கிடையாது. இது குறிப்பிடப்பட்ட இரண்டு நபர்கள் கிடையாது, பொதுவாக சொல்றாங்க. ஒரு ரெண்டு நபருக்கு கூட நம்ம சொல்லுவோமா இல்லையா, ஒரு ரெண்டு நபர் கூட நீ தலைமை தாங்கிறாதப்பா, ஒரு ரெண்டு நபர் கூட கூட நீ பெயராத, அப்படின்னா என்ன அர்த்தம்? யாரு கூட நீ பெயராதன்னு அர்த்தம், ஒருத்தனை மட்டும் கூட்டிட்டு போன்னு அர்த்தம். அப்ப அது மாதிரி ஒரு ரெண்டு நபருக்கு மத்தியில கூட நீ தலைமைத்துவம் ஏற்க வேண்டாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ எந்த ஒரு கூட்டத்திற்கும் நீ தலைமைத்துவம் தாங்க வேண்டாம் அர்த்தம். அப்ப ரெண்டு நபர்களே சொல்றாங்கன்னா ஒரு கூட்டத்துல எத்தனை நபர்கள் இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்ப அந்த மிகைப்படுத்தும் சொல்லும் வார்த்தை தான் அலசனைன் என்ற அந்த வார்த்தை. அப்ப ரெண்டு நபர்களுக்கு கூட உன்னுடைய வாழ்க்கையில் நீ தலைவராக ஆகிவிடாதே. இன்னும் வலா தவல்ல என்ன, இன்னும் நீ பொறுப்பேற்றுக் கொள்ளாதே, மால யதீமின், ஒரு அனாதையினுடைய சொத்தை நீ பொறுப்பேற்றுக் கொள்ளாதே, செல்வத்தை நீ பொறுப்பேற்றுக் கொள்ளாதே. அப்போ ஒரு அனாதையினுடைய செல்வத்தை பாதுகாக்கும் விஷயத்தில் நீ பொறுப்பேற்றுக் கொள்ளாதே. அப்ப இந்த இடத்துல தஅமரன்ன என்பதும் தவல்ல என்ன என்பதும் நூனே சகீலாவை கொண்டு வந்திருக்கின்றது. அப்போ இது வரும் பொழுது உறுதிப்படுத்தும் விதமாக கூறக்கூடிய ஒரு எழுத்து. அப்போ உறுதியாக நீ கண்டிப்பாக நீ தலைவராயிராத, நீ கண்டிப்பாக நீ பொறுப்பாளனாக ஆகிவிடாது என்ற அர்த்தத்தை இது கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ ஒரு அனாதையினுடைய செல்வம், ஒரு அனாதை இருக்கிறார், அந்த அனாதையினுடைய செல்வத்திற்கு நீ பொறுப்பேற்கனா எப்படி? அவர் செல்வத்தை பற்றி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், அவருக்கான தேவைகளை நிறைவேற்ற வேண்டும், அந்த செல்வத்திலிருந்து நீ செலவழிக்க வேண்டும் அவருக்கு தகுந்தவாறு. அப்போ இது போன்ற அவருடைய செல்வத்திற்கு நீ பொறுப்பேற்றுக் கொள்ளாதே, ஏனால் நீ பலவீனமானவனாக நீ இருக்கின்றாய், பலவீனமானவராக நான் உங்களை பார்க்கின்றேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். பாருங்க, ரவாஹு முஸ்லிம், இந்த ஹதீஸனை முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் அறிவித்தார்கள். இன்னும் அடுத்தபடியாக மூன்றாவது ஹதீஸ், இன்னும் 676வது ஹதீஸ். இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னா, அதே அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட கேட்டாங்களா, யா ரசூலல்லாஹ், என்னை ஏதாவது ஒரு பொறுப்பிற்காக வேண்டி நியமனம் செய்யுங்கள், என்னை ஏதாவது ஒரு பொறுப்புக்கு தலைவராக ஆளுநராக நீங்கள் ஆக்குங்கள் யா ரசூலல்லாஹ்னு கேட்டார். அப்ப கேட்ட உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தோளில் கை வைத்து அந்த தோலை இப்படி தட்டி கொடுத்து சொன்னாங்களா, அபூதரே, நிச்சயமாக நீ பலவீனமானவராக இருக்கிறாய், மேல சொல்லப்பட்டது மாதிரி
நீ பலவீனமானவராக நிர்வாகம் செய்வதற்கு நீ ரொம்ப பலவீனமானவராக இருக்கிறாய். அதனால் இந்த பொறுப்பு என்பது நீ கேட்கக்கூடிய இந்த பொறுப்பல் இருக்குது அல்லவா, இது ரொம்ப ஒரு அமானிதமாக இருக்கின்றது. இதை பற்றி பாதுகாக்க வேண்டிய ஒரு பொறுப்பு என்பது ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்கின்றது. இன்னும் இந்த உலகத்தில் வேண்டுமானால் அந்த பொறுப்பு என்பது உங்களுக்கு சுகம் தரக்கூடியதாக இருக்கலாம். இந்த உலகத்துல அந்த பொறுப்பின் மூலமாக பல பலாபலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கலாம். ஆனால் அந்த மறுமை நாளில் அந்த பொறுப்பு என்பது ரொம்ப இழிவானதாகவும், உங்களுடைய மன உறுத்தலுக்கு, உங்களுடைய மனதனுடைய அந்த கைசேதமாகவும் அந்த பொறுப்பு ஆகக்கூடியதாக இருக்கும். எப்படி ஒருவரை தவிர, யாரு அந்த பொறுப்பை சரியாக, அந்த பொறுப்பினுடைய ஹக்கை நிறைவேற்றி அதை சரியாக எடுத்துக்கொண்டு ஆட்சி செய்வாரே, அத்தகைய ஒருவரை தவிர இன்னும் அந்த பொறுப்பை நல்லபடியாக, தன் மீதுள்ள அந்த பொறுப்பை நல்லபடியாக ஒருவர் நிறைவேற்றி அந்த பொறுப்பை சரியான முறையில் செய்வாரே, அத்தகையவரையும் தவிர மற்ற எல்லோருக்கும் அந்த கியாமத்து நாளில் அந்த பொறுப்பு என்பது ரொம்ப இழிவானதாகவும் ரொம்ப கைசேதமானதாகவும் தான் அமையக்கூடியதாக இருக்கும். அதனால் நீ இந்த பொறுப்பிற்கு நீ ஆசை கொள்ளாதே என்று அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு கொண்டவர்களை பார்த்து சொல்லக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது அமைகின்றது. பாருங்க, வான்ஹு இந்த ஹூடைய தமீரு இதற்கு முந்தைய ஹதீஸனுடைய அறிவிப்பாளரான அந்த அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு கொண்டவர்களை பார்த்து மீளக்கூடியதாக இருக்கு. அப்போ இந்த ஹதீஸும் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு கொண்டவர்களை சுற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கு. கால அந்த அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு கொண்டவர்கள் சொன்னார்கள், குல்து நான் கேட்டேன், யா ரசூலல்லாஹி அல்லாஹுடைய தூதரே, அலா தஸ்தஅமிலுனி என்னை ஏதாவது ஒரு பொறுப்பில் நீங்கள் ஆக்கக்கூடாதா, அதாவது என்னை ஏதாவது ஒரு பொறுப்பில் நீங்கள் நியமனம் செய்யக்கூடாதா என்று நான் கேட்டேன். அப்பொழுது ஃபதரப பியதிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கை கொண்டு அடித்தார்கள். அலா மன்கிபி என்னுடைய தோளின் மீது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடித்தார்கள். அப்போ நம்ம தோல்ல அப்படியே கையை வச்சு தட்டி கொடுப்போமா இல்லையா, அப்ப அது போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பாசமான முறையில தட்டி கொடுக்குறாங்க. அப்ப இது ஒரு எச்சரிக்கையின் காரணமாக கிடையாது, ஒரு பாசமான முறையில, ஒரு பரிவான முறையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோலை தட்டி கொடுத்து சொல்றாங்க. அப்ப என்னுடைய தோலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடித்தார்கள், தட்டினார்கள். தட்டிவிட்டு சும்ம பிறகு கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா அபாதரின் அபூதரே, இன்னக நிச்சயமாக நீங்கள் லைஃபுன் பலவீனமானவராக இருக்கின்றாய், நீ பலவீனமானவராக இருக்கின்றாய். மேல சொல்லப்பட்ட மாதிரியே தான் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த உலகத்தினுடைய பற்றற்ற வாழ்க்கையை வாழ்வதன் காரணமாக நிர்வாகம் செய்வதற்கு ரொம்ப பலவீனமானவராக அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கின்றார்கள். அப்ப அதுதான் இங்கேயும் குறிப்பிடுறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சொல்லிவிட்டு இன்னும் நிச்சயமாக இந்த ஹாவுடைய தமீர் எதை பார்த்து போகுது, அந்த அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்களா இல்லையா, அந்த பொறுப்பை பார்த்து மீளக்கூடியதாக இருக்கு. அப்ப அபூதரே, நிச்சயமாக நீங்கள் கேட்கக்கூடிய அந்த பொறுப்பாகிறது அமானத்துன், அது ஒரு அமானிதமாக இருக்கின்றது, அதை பற்றி பாதுகாக்க வேண்டியது ஒரு கடமையாக இருக்கு. இன்னும் நிச்சயமாக அந்த பொறுப்பாகிறது யௌமுல் கியாமத்தி மறுமை நாளில் ஹிஸியுன் இழிவானதாக இருக்கின்றது, ஒரு இழிவானதாக, ஒரு கேவலமாக கருதக்கூடியதாக இருக்கின்றது. நதாமத்து இன்னும் அது கைசேதமானதாகவும் இருக்கின்றது. நதாமத்துன்னு சொன்னா ஒரு மனதில் ஏற்படக்கூடிய உறுத்தல், ஒரு கவலையும் சொல்லலாம். அப்ப ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு நமக்கு ஒரு உறுத்தல் வருமா இல்லையா, தெரியாதனமா அந்த காரியத்துல செஞ்சுட்டனப்பா, இதை செய்யாம இருந்திருக்கலாமப்பா அப்படின்னு கைசேதப்படக்கூடிய சூழல் ஏற்படுதா இல்லையா, அதுதான் நதாமத், அதுதான் உறுத்தல். அப்போ பொறுப்பிலையும் இது சாரக்கூடியதாக இருக்கும். அப்ப தெரியாதனமா அந்த பொறுப்பை நான் எடுத்துட்டேனப்பா, மறுமையினால நினைப்பானா, தெரியாம இந்த பொறுப்பை நான் எடுத்துட்டேனே, நான் எடுக்காமல் இருந்திருக்கலாமே, இப்படி என்னுடைய வாழ்க்கை ஆயிடுச்சே அப்படின்னு கைசேதப்படக்கூடிய சூழலை இந்த பொறுப்பு என்பது ஆக்கக்கூடியதாக இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எப்படி இல்லாமன் ஒருவனை தவிர, எத்தகைய ஒருவன் அகதஹா அந்த பொறுப்பை அவன் எடுத்துக்கொண்டான், பிஹக்கிஹா அந்த பொறுப்பினுடைய ஹக்கோடு அவன் எடுத்துக்கொண்டான், அந்த பொறுப்பிற்கான உரிமையோடு எடுத்துக்கொண்டான். அதாவது அந்த பொறுப்பிற்கு என்ன உரிமையோ, அந்த பொறுப்பிற்கு என்ன ஹக்கு இருக்குதோ அந்த ஹக்கை முழுமையாக அவன் நிறைவேற்றியவனாக, அந்த ஹக்கிற்கு சரியானவனாக அவன் எடுத்துக்கொண்டானே, அத்தகைய ஒருவனை தவிர மற்ற எல்லோருக்கும் அது இழிவாகவும் நதாமத்துன் அதாவது கைசேதமாகவும் அந்த பொறுப்பு என்பது அமையக்கூடியதாக இருக்கும் சொன்னான். இன்னும் எத்தகைய ஒருவன் அத்தா அவன் நிறைவேற்றினான், அல்லதி ஒரு விஷயத்தை நிறைவேற்றினான், எத்தகைய விஷயம், அலைஹி ஃபீஹா அந்த பொறுப்பின் விஷயத்தில் தன் மீது கடமையாக்கப்பட்ட அந்த ஒரு விஷயம், தன் மீது உள்ள அந்த ஒரு விஷயம். அப்ப அந்த பொறுப்பிற்கு அவனுக்கான கடமை இருக்குமா இல்லையா, ஒரு தலைவனுக்கான கடமை என்ன,
அந்த அந்த பொறுப்பின் கீழ் இருக்கக்கூடிய மக்களுக்கான ஹக்கை முழுமையாக நிறைவேற்றி தரணும். நீதமாக நடந்து கொள்ள வேண்டும். அந்த மக்களுக்கான தேவைகளை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும். அந்த மக்களுக்கான வறுமையிலும் அந்த மக்களுக்கான கஷ்டங்களிலும் பங்கேற்றுக் கொள்ள வேண்டும். அப்ப இதுவெல்லாம் ஒரு தலைவருக்கான ஒரு பொறுப்பு. இதுதான் அவருக்கான ஹக்கு. அப்ப அத்தகைய அந்த ஹக்கு, தன் மீது இருக்கக்கூடிய அந்த ஹக்கை, அந்த ஒன்றை யார் நிறைவேற்றினாரோ அந்த ஒருவரையும் தவிர என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் அது இழிவானதாகவும் நதாமத்தாகவும் அது அமையாது. அவங்களுக்கெல்லாம் இழிவா இருக்காது. அவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய தரஜாக்கள் கொடுக்கப்படும். அந்த பொறுப்பை சரியாக செய்வதன் காரணமாக அது ஒரு என்ன சொல்ல வர, ஒரு மிகப்பெரிய தரஜாக்களை, அந்தஸ்துகளை அந்த சுவனத்தில் அல்லாஹ் வழங்கக்கூடியவனாக இருப்பானாம் அந்த பொறுப்பை சரியாக செய்தவருக்கு. அந்த பொறுப்பை சரியாக செய்யாதவருக்கு மன உறுத்தலும் அவருக்கு இழிவும் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இன்னும் இப்படிப்பட்ட, அதாவது ஒரு சரியான ஆட்சியை அமைத்து நீதமான முறையில் யார் தன்னுடைய பொறுப்பை நிறைவேற்றினார்களோ அவர்கள் தான் நீதமான்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இதற்கு முந்தி போன அந்த ஹதீஸ்களை சொல்லி தந்தாங்க. அரிசியுடைய நிழல் 7 நபர்களுக்கு அல்லாஹ் கொடுப்பானா. அந்த 7 நபர்களில் ஒரு ஆதிலான அரசனும் கட்டுப்படக்கூடியவனாக இருப்பானா. இந்த உலகத்தில் தன்னுடைய பொறுப்பு கொடுக்கப்பட்டு அந்த பொறுப்பை நீதமான முறையில் செய்த ஒருவன் இருப்பானா இல்லையா, அவனுக்கு அந்த அல்லாஹுடைய அந்த அரிசியுடைய நிழல் கிடைக்கக்கூடிய அந்த 7 நபர்களில் அவனும் ஒருவன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அப்போ இதுல இருந்தே நம்ம விளங்கிக் கொள்ளலாம், அந்த மறுமையில் அரிசியுடைய நிழலை பெற்றவர்கள் வெற்றியாளர்கள். அப்ப இவனுக்கு அந்த அரிசியுடைய நிழல் கிடக்குதுன்னு சொன்னா இவரும் வெற்றியாளராக ஆகிவிடுகிறார் என்பதை நாம் இந்த ஹதீஸின் மூலமாக விளங்கிக் கொள்ளலாம். பாருங்க, ரவாஹு முஸ்லிம். இந்த ஹதீஸனை முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்பவர்கள் அறிவித்த ஹதீஸாக இருக்கின்றது. அவர்கள் அறிவித்தார்கள். அடுத்தபடியாக 4வது ஹதீஸ், இன்னும் 677வது ஹதீஸ். அப்ப இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்களாம், சஹாபாக்களை பார்த்து சொன்னார்களாம், தோழர்களே, நிச்சயமாக நீங்கள் விரைவில் கூடிய சீக்கிரத்தில் இந்த தலைமை பொறுப்பிற்காக வேண்டி, தலைமை பொறுப்பின் மீது நீங்கள் ஆசை கொள்ளக்கூடியவர்களாக, பேராசை கொள்ளக்கூடியவர்களாக இருப்பீர்கள். இந்த தலைமை பொறுப்பை அடித்து கொண்டு வாங்கக்கூடியவர்களாக இருப்பீங்க. அதுல ஆசை கொள்ளக்கூடியவர்களாக இருப்பீங்க. இன்னும் அது மட்டும் கிடையாது, இன்னும் அந்த தலைமைத்துவம் என்பது மறுமை நாளில் அது ஒரு உறுத்தலாக, ஒரு நதாமத்தாக, அது ஒரு கைசேதமாக அந்த பொறுப்பு என்பது ஆகக்கூடியதாக இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தரக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் அமைகின்றது. இப்ப பாருங்க, வான் அபி ஹுரைரத ரலியல்லாஹு அன்ஹு, சய்யிதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் அமைகின்றது. அவங்க சொல்றாங்க, அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், இன்னக்கும், நிச்சயமாக நீங்கள், அந்த சஹாபாக்களை பார்த்து சொல்றாங்க, நிச்சயமாக தோழர்களே நீங்கள் ஆகிறவர்கள், சதஹரிசூன அலல் இமாரதி, பொறுப்புகளின் மீது, ஆட்சியின் மீது நீங்கள் விரைவில் பேராசை கொள்ளக்கூடியவர்களாக இருப்பீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ ரகுபத்துன்னு சொன்னா சாதாரணமான ஒரு ஆசை, இந்த உலகத்தில் ஆசைப்படக்கூடிய ஆசைகளுக்கு ரகுபத்துன்னு சொல்லுவோம். ஹெரிசுன்னு சொன்னா பேராசை. அப்ப இந்த இடத்துல ஹெரிசு தான் சொல்றாங்க, தஹரிசூன என்ற வார்த்தையை சொல்லி இருக்கிறாங்க. அப்ப இந்த உலகத்துல பேராசை கொள்ளக்கூடியவர்களாக இருப்பீர்கள். அப்போ இந்த உலகத்தில் அந்த அந்த பொறுப்பிற்காக வேண்டி பேராசைன்னு சொன்னா எப்படி, அந்த பொறுப்புக்காண்டி என்ன வேணா செய்யக்கூடியவர்களாக இருப்பீர்கள். ஒரு அநீதமான முறையிலேயோ நீங்கள் என்னென்ன தியாகங்களை செய்தோ, என்னென்ன நிஃபாக்கத்துகள், என்னென்ன நயவஞ்சகத்தன்மையெல்லாம் செய்தோ அந்த பொறுப்பை வாங்குவதற்கு நீங்கள் துணியக்கூடியவர்களாக இருப்பீர்கள் என்று அர்த்தம் இதில் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ இப்படிப்பட்ட அப்ப இந்த காலத்துல நம்ம பார்க்கிறோமா இல்லையா, ஒரு தலைமைத்துவத்திற்காக எந்த அளவிற்கு அடித்துக் கொள்கிறார்கள். அரசியல்வாதிகளை பார்க்கலாம், ஒரு பதவிக்காக வேண்டி, ஒரு சிஎம் பதவிக்காகவோ, இல்ல ஒரு பிஎம் பதவிக்காகவோ, இல்ல ஒரு எம்எல்ஏ, இல்ல ஒரு கவுன்சிலர், இது போன்ற ஒரு சின்ன சின்ன பதவிக்கெல்லாம் எத்தனை கொலைகளை நிகழ்த்தக்கூடிய சூழல் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ அவனை போட்டு தள்ளுனா, இவனை கொண்டுட்டான்னு சொன்னா அவன் பதவிக்கு நம்ம வந்துடலாம், அந்த பதவி நமக்கு கிடைச்சிரும். இப்படிப்பட்ட ஊழல் செஞ்சுன்னு சொன்னா நம்ம இந்த பதவியை அடைஞ்சிடலாம். இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் செய்து கொடுக்கும் பொழுது, இப்படிப்பட்ட கடத்தலில் ஈடுபடும் பொழுது இந்த பதவி நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இப்படி என்ற குறுக்கு வழியில் சென்று அந்த பதவியை அடையக்கூடிய மக்களை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். அப்ப இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பொழுதே சொன்ன அந்த வார்த்தை, நீங்கள் அந்த தலைமைத்துவத்தின் மீது, அந்த பொறுப்புகளின் மீது நீங்கள் பேராசை கொள்ளக்கூடியவர்களாக இருப்பீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னும் அது மட்டும் கிடையாது, இன்னும் வசதகூனு, இன்னும் அந்த தலைமை பொறுப்பு என்பது, அந்த ஆட்சி என்பது ஆகும்,
நதாமத்தன் அது ஒரு உறுத்தலாக ஆகும், ஒரு கைசேதமாக ஆகும். யௌமல் கியாமத்தை மறுமை நாளில் அது ஒரு கைசேதமாக ஆகும். அப்ப மேல சொல்லப்பட்ட இந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட இதே கருத்து தான். அப்ப மறுமை நாளில் அந்த ஆட்சியை சரியாக செய்யாதவர், அந்த ஆட்சியை சரியாக அந்த ஆட்சிக்கான ஹக்கை நிறைவேற்றாதவர், அவருக்கு எதனால் இந்த பொறுப்பை நம்ம எடுத்துக்கொண்டோம், நம்ம எடுக்காம இருந்திருக்கலாம், இந்த உலகத்துல தேவையில்லாம எடுத்துட்டோமே அப்படியே நினைக்கக்கூடிய ஒரு கைசேதமாக, ஒரு துன்பமாக, ஒரு கஷ்டமாக அந்த பொறுப்பு என்பது, அந்த ஆட்சி என்பது அமையக்கூடியதாக இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இன்னும் சொல்றாங்க, அறிஞர்கள் சொல்லும் பொழுது, இந்த பொறுப்பை தவிர்த்து அதனால் வந்த துன்பத்தை பொறுத்து கொண்டவர்கள் அந்த ஆட்சியின் ஆபத்தை விட அதன் புகழ் சிறியதாக இருந்தாலும் அதனுடைய நன்மைகளை அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று உலமா பெருமக்கள் நமக்கு சொல்லித்தராங்க. அப்போ ஒருத்தன் ஒரு பொறுப்பை தவிர்த்துக் கொள்கிறான், ஒருவரை இந்த ஒரு பொறுப்பிற்காக வேண்டி ஒரு கட்டாயப்படுத்துறார் ஒருத்தவர், இந்த பொறுப்பை எப்படியாவது நீங்க ஏற்றுங்க, இந்த பொறுப்பை நீங்க எப்படியாவது நல்லபடியாக ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு இந்த உலகத்துல கட்டாயப்படுத்தப்படுகிறார். அப்ப கட்டாயப்படுத்தப்பட்டு அந்த ஒருவர் அந்த பொறுப்பை தவிர்த்துக் கொள்கிறார். தவிர்த்துக் கொள்வதன் மூலமாக பல சோதனைகள், பல துன்பங்கள் அவருக்கு வருது. அப்படின்னு சொன்னா அந்த துன்பத்தை அவர்கள் பொறுத்துக் கொள்கிறார் என்று சொன்னால் அவருக்கும் அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து என்பதும் இருக்கக்கூடியதாக இருக்கும் என்று உலமா பெருமக்கள் நமக்கு சொல்லித்தரக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இன்னும் அது மட்டும் கிடையாது, சொல்றாங்க ஆட்சியின் ஆபத்தை விட அந்த ஆட்சியினுடைய புகழ் ரொம்ப சிறியதாக இருக்கு. அப்ப ஆட்சியில எவ்வளவு ஆபத்து இருக்கு, அப்போ அந்த ஆபத்தை கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது அதனுடைய புகழ் எல்லாம் ரொம்ப சின்னதுதான் அந்த ஆட்சி. அப்ப என்ன சொல்ல வராங்கன்னா உலமா பெருமக்கள், நமக்கு இந்த ஆட்சி கிடைப்பதன் மூலமாக நிறைய புகழ்கள் கிடைக்கலாம், நிறைய போற்றப்படலாம். அப்போ ஒருத்தவர் ஒரு சிஎமாக அந்த ஊருடைய ஒரு தலைவராக இருக்கிறான்னு சொன்னா அவருக்கு எந்த அளவிற்கு மதிப்பு இருக்கும், எந்த அளவிற்கு மக்கள் மதிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள், அந்த மதிப்பெல்லாம் கிடைக்கும், அந்த புகழெல்லாம் கிடைக்கும். ஆனா அந்த புகழை விட அந்த ஆட்சியினுடைய ஆபத்து தான் கூடுதலாக இருக்கும், அந்த ஆபத்து ரொம்ப கொடியதாக இருக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் நீங்கள் பொறுப்பை, நீங்கள் பொறுப்பிற்காக வேண்டி நீங்கள் ஆசை கொள்ளாதீர்கள் இந்த உலகத்தில் என்று உலமா பெருமக்களும் நமக்கு இந்த ஹதீஸிற்கு மூலமாக நமக்கு சொல்லித் தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். பாருங்க, ரவாஹுல் புகாரி, இந்த ஹதீஸனை புகாரி ரஹமத்துல்லாஹி அலைஹி என்பவர்கள் அறிவித்தார்கள் என்று நமக்கு சொல்றாங்க. அப்போ இன்றைய நாள்ல பார்த்த நம்ம இந்த 3 ஹதீஸும் இந்த பாடத்திற்கு அமைவதற்கான காரணம் என்ன தெரிஞ்சுதுங்களா? அப்ப மேல சொல்லப்பட்ட நம்ம தலைப்பிற்கான ஒரு பதில் நமக்கு கிடைச்சிருச்சு. அப்ப நிர்வாகத்தில் பலவீனமானவர்கள் ஆட்சிக்கு வரலாமான்னு கேட்டா வரக்கூடாது, அதுதான் பதில். ஆதாரம் என்ன? அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், அபூதரே நீ பலவீனமானவராக இருக்கிறாய், அதனால் நீ ஆட்சிக்கு வராதப்பா, அந்த ஆட்சி என்பது அமானத்தாக இருக்கின்றது, அது ஒரு மறுமை நாளில் இழிவையும் அது கைசேதத்தையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது என்றெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்கன்னா என்ன அர்த்தம்? நிர்வாகத்தில் பலவீனமானவர்கள் ஆட்சிக்கு வரக்கூடாது, அவர்கள் தன்னுடைய அந்த பொறுப்பை, தனக்கு வரக்கூடிய அந்த ஆட்சியை தவிர்த்துக் கொள்ளுதல் தான் அவர்களுக்கு நல்லது. அப்ப அவர்களெல்லாம் பொறுப்பை ஏற்கக்கூடாது, சாதாரணமாக அந்த உலகத்தில் வாழ்ந்து விட வேண்டும் என்பதை இதன் மூலமாக நாம் விளங்கிக் கொள்ளலாம். அப்ப இந்த பாடத்திற்கு இந்த ஹதீஸ்கள் எல்லாம் அமைவதற்கான காரணமும் இதுதான். இது ஒரு ஆட்சியை பேசக்கூடிய பாடமாக இருக்கின்றது. ஒரு பொறுப்பை யார் எடுக்க வேண்டும், அந்த பொறுப்பு எத்தகைய அமானத்தாக இருக்கின்றது, அது மறுமை நாளில் எத்தகைய இழிவை உண்டாக்கக்கூடியதாக இருக்கின்றது, அந்த பொறுப்பை சரியாக செய்வதற்கு என்னென்ன செய்தவருக்கு என்னென்ன தரஜாக்கள், என்னென்ன அந்தஸ்துகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது அந்த பொறுப்பு. இன்னும் அது மட்டும் கிடையாது, அந்த பொறுப்பிற்கு இந்த உலகத்தில் எத்தகைய நபர்கள் எல்லாம் ஆசை கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதையெல்லாம் கற்றுத்தரக்கூடிய ஹதீஸ்களாக இந்த ஹதீஸ்களை அமையக்கூடியதாக இருக்கின்றது. அப்ப இந்த கருத்துக்களின் காரணமாக தான் இந்த ஹதீஸ் என்பது, இந்த ஹதீஸ்கள் என்பதெல்லாம் இந்த பாடத்திற்கு அமைவதற்கான காரணமாக இது அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இன்றைய பாடத்துல இந்த 2வது ஹதீஸ், இந்த 3வது ஹதீஸ், இந்த 4வது ஹதீஸ்க்கான தர்ஜுமாக்களையும் கருத்து சுருக்கங்களையும் விளக்கங்களையும் முழுமையாக பார்த்து இன்றைய பாடத்தை நாம் நிறைவு செய்து விட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் அது மட்டும் கிடையாது, இந்த 4வது பாடம் தான், இந்த 4வது ஹதீஸ் தான் இந்த 81வது பாடத்தினுடைய இறுதி ஹதீஸாக அமைகின்றது. அப்போ இந்த 4வது ஹதீஸோட இந்த பாடம் என்பதும் நிறைவு செய்யப்பட்டு விட்டது. அல்ஹம்துலில்லாஹ். இப்ப இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் இந்த 82வது பாடத்தை குறித்த செய்திகள், அதில் சொல்லப்படக்கூடிய விஷயங்கள், அதற்கீழே அமையக்கூடிய ஆயத்துக்கள், அதற்கீழே அமையக்கூடிய ஹதீஸ்கள், அதனுடைய தர்ஜுமாக்கள், விளக்கங்கள் என்ற பல செய்திகளை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.